வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல இழப்புகள் நம்ம எல்லாருமே சந்திச்சிட்டோம். பல மக்கள் இறந்துட்டாங்க. டிவிக்கு கரூர் கேம்பெயினில் 41 பேர் இறந்துட்டாங்க. அதை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி இப்போ நம்ம பேசக்கூடாது, ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. ஒருவேளை அரசாங்கத்தை பற்றி நம்ம எதாவது தப்பாக சொல்லிட்டோன்னா நமக்கு என்ன நடக்குன்றது அரசாங்கம் கிளியராக சொல்லிடுச்சு. ஏன்னா அரசாங்கத்தை பற்றி நம்ம எதிர்த்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ரூல். ஸோ அதை பற்றி நான் பேச வரலை. இப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் அமைக்கும் பொழுது 9 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு மினிஸ்டரோ எம்எல்ஏவோ டெபுட்டி சிஎம் யாருமே ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கலை. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கரூர் பிரச்சனை அப்போ 30 நிமிஷத்தில் ஒரு ட்வீட் போட்டார். இன்னும் 3 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு ட்வீட் கூட போடல. ஒருவேளை அவருடைய வீட்டில் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கோ, இல்லைனா ஃபோனில் சார்ஜ் இல்லையோ நினைக்கிறேன். பல ஆக்டர்ஸ் இதை பற்றி ஒரு வாய் கூட திறக்கல, ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கல. ஏன் அவங்கெல்லாம் வந்து மனுஷங்களா உங்களுக்கு தெரியலையா அப்படின்றத என்னோடய கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் கிட்ட இருந்தால் முதல்ல மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. எங்கன்னா திருவண்ணாமலையில் ஆந்திர பெண்மணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள 2 போலீஸ்காரங்க சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு புதரில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை? பெண்களுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்குது. போன மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 121 ரேப் கேசஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல நியூஸில் போட்டாங்க. 121 கேஸ். இது பதிவு செய்யப்பட்ட கேஸ் மட்டும். இன்னும் எத்தனை பேர் வெளியே சொல்லாமல் இருக்காங்கன்றது தெரிய வரல. இதில் என்னென்னா, பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போது போலீஸ்காரர்களை பார்த்தா பெண்கள் பயந்து ஓடக்கூடிய நிலைமையில தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ பெண்களை முதல்ல போலீஸ்காரங்கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கணும் போல். ஏன்னா இதே போல் போன மாதமும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண் நைட்டில் வெளியே வந்திருக்காங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொண்ணுங்க நைட்டில் வெளியே வந்தால் தப்பு நடக்க தான் செய்யும் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்க போலீஸ்காரங்களை அரசாங்கம் அவங்க எல்லாரும் வேலையை விட்டு தூக்கணும். இப்போ இந்த ரேப் கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்க அந்த 2 போலீஸ்காரர்களுக்கும் மிகப்பெரிய கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வெறும் போலீஸ்காரங்க செஞ்சாங்கன்னா இந்த தப்பை போலீஸ்காரங்க செஞ்சாங்கன்னா வெறும் வேலையை விட்டு மட்டும் நம்ம தூக்கிட்டா அது அவங்களுக்கான தண்டனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு அந்த 2 போலீஸ்காரங்களே பெரிய கடுமையான தண்டனை கொடுக்கணும். நம்ம எல்லாருமே எல்லாத்துக்குமே வாயை திறக்கணும். எல்லாத்துக்குமே எழுந்து நின்று கேள்வி கேட்கணும். கேட்போம். நன்றி.